கோடை எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது, மனசு தவிக்குது. எப்ப பாப்பா பாப்பா, இந்த குடத்தெல்லாம் தூக்கி எத்தனை நாள் ஆச்சு, தூக்கி வைக்க முடியலையே. ஐயோ, குனியும் போது ஒரு எலும்பு உடையுது, நிமிரும் போது ஒரு எலும்பு உடையுது. எப்பாப்பா, இந்த அடுப்புக்குள்ளே பைப்பு வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தையும் தண்ணி தூக்கறதையே விட்டுவிட்டாளுவேன். நான் வயசு பிள்ளையா இருக்கையில அந்த அந்த தெரு முக்குக்கு தண்ணி பிடிக்க போவேன். எத்தனை பையனவன் என் பின்னாடி வருவானுவ துரத்திக்கிட்டு. அதெல்லாம் நினைச்சா இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஐயோ, மறுபடியும் மைனி தனியா பழம் ஆரம்பிச்சுட்டாங்க. கடவுளே, அம்மாவாசை வேற முடிச்சிருக்கு. பைத்தியம் முத்தி போயிடுச்சு போல மைனிக்கு. அண்ணன் மைனி வர்றதுக்கு வர நேரம் ஆயிடுச்சு. அடுப்பை பற்ற வச்சு கோழி அடிச்சு குழம்பு வைக்கணும். அவங்க வந்தாங்கன்னா நல்லா சுட 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 சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். எவ்வளோ தூரம் போய் அலைஞ்சிட்டு வராங்க. இந்த மீனாட்சி எங்க போனா? இந்த 2 கோழி வெளியே மேய்ஞ்சிக்கிட்டு கிடக்கு. அதை பிடிச்சி தருவாளா தரமாட்டாளா? அவளை கேட்கறதுக்கு நம்மளே செஞ்சுட்டு போலாம். சரியான சோப்பனாங்கி. என்ன மீனாட்சின்னு நம்ம பேரெல்லாம் அடிப்படுது. மைனி மைனி. அடடே மீனாட்சி, இப்பதான் உன்னைய பத்தி நினைச்சேன். அதுக்குள்ள வந்துட்டியா? ஒரு வார்த்தை கூப்பிட்டா என்னம்மா? மைனி, இந்த குடத்தை எவ்வளவு தூரத்துல இருந்து தூக்கிட்டு வார, கஷ்டமா இருக்கு இல்லையா? உன்னோட துணி எதுவும் இருந்தா எடுத்து போடு, மைனி துவைக்கிறேன். சரியா? துணி துவைக்க போறேன். உன் துணி, இந்த பல்லவியோட துணி, அப்புறம் உன் புருஷன் துணி எல்லாத்தையும் கொண்டு வாங்க. மைனி வேணாம் மைனி, என் துணியெல்லாம் எதுக்கு நீங்க துவைக்கிறீங்க? பரவாயில்ல விடுங்க, நானே துவைச்சுக்கிறேன். அடி என்னடி நீ? உன் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகி போனதுல இருந்து அந்த வீட்டுல உன் துணியை நான் தானே துவைச்சிட்டு இருந்தேன். இந்த இங்க என் வீட்டுக்கு நீ மருமகளா வந்ததும் அப்புறம் நான் துவைக்க கூடாது என்ன? எடுத்துட்டு வா. அதே மீனாட்சி, அவங்களே துணியெல்லாம் துவைச்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. சரி கொடுத்துருவோம். அப்புறம் கொடுக்கல எங்கேயாவது கடிச்சு வச்சிருவாங்க. மைனி, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? உங்களுக்கு என்ன மைனி ஆச்சு? நீங்க ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? எனக்கு உங்களை பார்த்தாலே பயமா இருக்கு மைனி. நீங்க நடந்துக்கிறதே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீங்க ஏன் இப்படி மாறி இருக்கீங்க மைனி? உங்களுக்கு எதுவும் தலையில அடிபட்டுடுச்சா? மைனி சொல்லுங்க மைனி, ஆஸ்பத்திரிக்கு வேணா போலாமா? மைனி, என்ன மைனி நீங்க இப்படி ஆயிட்டீங்க? என்ன இவ? ஒருவேளை நம்ம நல்லவளா மாறி இந்த வீட்டு வேலையெல்லாம் செய்யறது இவளுக்கு புதுசா இருக்கோ? இருக்காதா? பின்ன இருக்கத்தானே செய்யும். இந்த பாத்தீங்களா இப்ப கூட தனியா பேசுறீங்க. என்ன மைனி, நான் தான் இங்க இருக்கல, என்கிட்ட பேசுனா என்ன? நீ என்ன பைத்தியமாடி? நான் இங்க தனியா பேசுனேன்? நான் என் மனசாட்சி கூட பேசிக்கிட்டு இருக்கேன். தனியா பேசுறாங்க. என்னது மனசாட்சி கூடயா? மைனி, நீங்க ஒரு மாதிரியா செய்யறீங்க மைனி. இருங்க, நான் போய் முதல்ல அக்காவை போன் பண்ணி வர சொல்றேன். உனக்கு தான் ஏதோ கிறுக்கு பிடிச்சிருக்கு. பா, உளராத. வீட்டு வேலை செய்யறதுக்கு சோம்பேறிப்பட்டுக்கிட்டு என்கிட்ட வந்து உட்காந்து நியாயம் பேசுறான். வீட்டுல ஒருத்தையும் சரியில்லை. எல்லாரும் என்னைய மாதிரி இருப்பாளுவ. ஏண்டி, உனக்கு என்னைய பார்த்தா என்னடி எப்படி தெரியுது? நான் எப்பவும் இருக்க மாதிரி தான் இருக்கேன். என்னடி இப்ப துவைக்கிறதுக்கு உன் துணியை கொடுக்க போறியா? இல்ல நான் போய் எல்லா துணியும் துவைக்கட்டுமா? சரிங்க மணி, நான் தாரேன். நானே வேணா உங்களுக்கு வந்து கூட ஒத்தாசை பண்ணட்டுமா? நீங்க தனியா எவ்வளவு கஷ்டப்படுவீங்க. பாவம், நீங்களே புள்ள தச்சி இருக்கீங்க. ஆமா இருக்காங்க புள்ள தச்சியா. ஏன்டி இப்படியா வாய கலர்ற? நான் மாசமா இருக்கேன்னு சொன்ன 2வது நாளே வாத்தா மருந்து கொடுத்து எல்லாத்தையும் வீணாக்கிடேடி. என்ன வேணும் சொல்றீங்க? அம்மாவா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லவே இல்ல. சொல்லியிருந்தா நீ எல்லாம் சேர்ந்துக்கிட்டு கொடுத்துருப்ப. என்ன இருந்தாலும் அம்மா பண்ணது தப்பு மைனி. ஏன் மைனி இப்படி பண்ணாங்க? எனக்கு என்னடி தெரியும். நான் என்ன பண்ணுவேன் சொல்லு. சரி, முடிஞ்சிருச்சு. அது எதுக்கு நமக்கு விடு. கடவுள் நமக்கு எது கொடுக்கணும்னு நினைப்பாரோ அதுதான் கொடுப்பாரு. யாருக்கிட்ட சொல்லி என்னத்தை செய்ய முடியும்? நீங்க அம்மாவை சும்மாவை விட்டுங்க. அவங்கள எதுவும் செய்யறதுக்குள்ளதான் நான் நல்லவளா மாறிட்டேனே. நல்லவளா மாறினா ஒரு கண்ணத்துல அரைஞ்சா கூட மறு கண்ணத்தையும் காட்டுவாங்களாமே. நீங்க சொல்றது புரியல மைனி, எனக்கு சரியா சொல்லுங்க. ஒண்ணுமில்ல. போ. நான் தான் பல்லவி ரூமுக்கு போய் துணிமணி எடுத்துட்டு வரேன். அண்ணனா நீ வந்துருவாங்க. அவங்களுக்கு சோறாக்கணும். நீ போய் செத்தவளைய போடுறியா? சரிங்க மைனி, நான் போறேன். 3ஆம் பேரு பொட்ட பிள்ளையா பெத்துக்கலாம்னு எம்பட்டு ஆசையா இருந்தேன். பாவி சண்டாளி இப்படி பழி வாங்கி போவான்னு நான் நினைச்சு பார்க்கலையே. ஒருவேளை அம்மா இப்படி பண்ணிட்டாங்கன்னு தான் மைனிக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சோ? குழந்தை போன கவலையில மைனி பைத்தியமாயிட்டாங்க போல. ஐயோ, என்ன பண்றதுன்னே தெரியல. முதல்ல அக்காவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லணும். அக்கா இல்லாம அடுத்து எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும். இந்த பல்லவி எங்க போனா? ஆளையே காணோம். காலையில இருந்து சாப்பிட போகல. அவ என்ன வர சரியே கிடையாது. மனசுக்குள்ள என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு தெரியல. அந்த படுபாவிதான் வேணாம்னு சொல்லிட்டால, அவனை விட்டு தொலைஞ்சிட்டு தலை மழுவ வேண்டியதானே. வீட்டுல இத்தனை பேர் இல்ல, அக்கா தம்பி அண்ணன் அண்ணி எவ்வளவு பேர் இருக்காங்க. நான் 2 சின்ன பிள்ளைவா இருக்கு, அதுங்க கூட இருக்கலாம். இப்படியே தனியா கடந்தா என்னத்தை செய்யறது? எதுவும் மனசுக்குள்ள எண்ணம் வந்துகிட்டு தான் இருக்கும். 4 பேர் கூட ஒண்ணு சேர்ந்து பேசுறாதானே கவலையெல்லாம் போவோம். எங்க அவளோட துணிமணி ஒன்னத்தையும் காணும். துணியெல்லாம் கட்டி ஒவ்வொரு முளைக்கு ஒவ்வொன்னா போட்டு வச்சிருக்கு பாரு. இது ஒரு பெரிய பிள்ளையா. இதுக்கு கல்யாணம் வேற வைக்க போறாங்களா? என்னாச்சு? என்னதுக்கு வாடுறா? ஏ பல்லவி, இனி நான் உயிரோட இருக்கவே மாட்டேன். உயிரோட இருக்க போறது கிடையாது. ஐயோ, அம்முக்களி வேற
வேற நம்மளா போய் கேட்டா எதுவும் சொல்ல மாட்டாளே. இப்ப எப்படி தெரிஞ்சுக்கிறது? என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த பையன் எதுவும் சண்டை போட்டானா? ஐயோ பதறதே எனக்கு மனசு. அடே தாங்க, இப்படியே மறைஞ்சு நின்று அவ என்ன சொல்றான்னு கொஞ்சம் காது கொடுத்து கேட்போம். ஜீவா, நீ என்ன இப்படி ஏமாத்துவா நான் நினைச்சு பார்க்கல ஜீவா. சரி, ஒரு பேச்சுக்கு உங்க அம்மாவை திட்டி அனுப்புனதால தான் இந்த கல்யாணம் வேணான்னு சொல்றேன்னு நினைச்சேன். ஆனா நிஜமாவே நீ அந்த பொண்ணு கூட கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டே ஜீவா. இனி என் நிலைமை என்ன ஜீவா ஆகும்? என்னைய பத்தி கொஞ்சம் கூட நீ யோசிச்சு பார்க்கல. என் அண்ணனும் மைனியும் எனக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஐயோ, நான் என்ன செய்வேன்னு தெரியலையே. உயிரோட இருந்து எல்லாரையும் கஷ்டப்படுத்துறதை விட ஒரே நாள் தான் நம்ம செத்த அழுவாங்க. அப்புறம் அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நைட்டு எல்லாரும் தூங்கட்டும், அதுக்கு பிறகு ஏதாவது செஞ்சுக்குவேன். வீட்டில் எல்லாரும் இருக்காங்க. இப்போ நாம ஏதாவது பண்ணிக்கிட்டா நம்மளை காப்பாத்திடுவாங்க. இல்லை, நம்ம உயிரோட இருக்கக்கூடாது. ஐயோ, என்ன இவன் இப்படி எல்லாம் பேசுறா? ஐயோ, நான் என்ன பண்றது? இப்ப யார்கிட்ட போய் சொல்றதுன்னு தெரியலையே கடவுளே. என் தங்கச்சியா இப்படி பேசணும்? இவளை நாங்க எவ்வளோ செல்லமா வளர்த்தோம். இப்படி எவனா ஒருத்தனுக்காக உயிரை விட போறேன்னு சொல்றாளே. தங்கமேலே, இவகிட்ட போய் எதுவும் பேசாத. இவன் அந்த மன நிலைமையிலே இல்லை, சுத்தமா மாறி போய் கிடக்குறா. இப்ப எப்படியாவது செத்து போயிடணும்னு முடிவு எடுத்துட்டா தங்கம். இதெல்லாம் தப்புடி செய்யாதேன்னு சொன்னா அவ கேட்டுக்க கூட மாட்டா. இதை நீ தான் எப்படியாவது சரி பண்ணணும். ஐயோ, எனக்கு என்ன செய்யறது எதை செய்யறதுன்னு வேற ஒன்றும் புரியல கடவுளே. வீட்டுல வேற எல்லாருக்கும் தெரிஞ்சது அவ்வளவுதான். எல்லாரும் துடிச்சு போயிடுவாங்க. இவளுக்கு முன்னாடி அவங்க செத்துருவாங்க. அங்க யாருக்கும் தெரியாம இந்த பிரச்சனையை நீ தான் முடிச்சு வைக்கணும். இது உன் கையில தான் இருக்கு. அந்த ஜீவா பையிலே வலிய வந்து இவ கழுத்துல தாலி கட்டுற மாதிரி செய்யணும் தங்கம். இது உன்னோட பொறுப்பு. இத்தனை நாளா இந்த குடும்பத்துக்கு பண்ண துரோகத்துக்கு நீ செய்யற இந்த ஒரு காரியம் தான் நல்லதா இருக்கணும். நம்ம அண்ணன் அன்னைக்கு நாம செய்யற மிகப்பெரிய நன்றி கடன் இதுதான் தங்கம். நாளைக்கு இந்த பல்லவிக்கு ஜீவாவுக்கு கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். கல்யாணம் நடக்க என் உசுரை கூட நான் கொடுப்பேன். அண்ணா, மைனி, என்னைய மன்னிச்சிருங்க. நான் உங்க எல்லாரையும் விட்டு போக போறேன். என்னைய மன்னிச்சிருங்க ப்ளீஸ். ஐயோ, என்ன இவ சாவ போற, அது செய்ய போற, இது செய்ய போறேன்னு சொல்லிக்கிட்டு கிடக்குறா. இந்தா 2 நாளைக்கு முன்னாடி பழக்கின அந்த பையன் பெருசா போயிட்டான். இத்தனை வருஷமா தூக்கி வளர்த்த அப்பா அம்மாவா அண்ணன் தம்பி அவளுக்கு கண்ணுக்கு தெரியாம போயிட்டாங்களே கடவுளே. குடும்பத்தை விட அப்படி காதல் என்ன பெருசா போயிடுச்சு இவளுக்கு? சாவ போறேன்னு சொல்றா. அவன் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லையா என்ன? அவனை நினைச்சுக்கிட்டே காலம் முழுக்க இந்த வீட்டுல கிடந்தா கூட என் அண்ணன் கஞ்சி ஊத்திக்கிட்டு போறாரு. இவன் என்ன, இவன் செத்துட்டா நாங்க எல்லாம் பணமா போயிடுவோமே. ஐயோயோ, இதுக்கு என்ன முடிவு பண்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. ஐயோ, பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கு. தலையே பிச்சுக்குது. கடவுளே கடவுளே கடவுளே. தங்க, அட பாவி பையே போய் என் பாப்பாவோட வாழ்க்கையை வீணாக்க பாக்குறானே. ஏ தங்க, என்ன இவ தனியா கடந்து புலம்புற? மைனி, வாங்க வாங்க மைனி, எப்போ வந்தீங்க? ஊர் பையனெல்லாம் எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? எங்க அண்ணனை காணோம். வீட்டுல மாமனா நல்லா இருக்காங்களா மைனி? நீங்க போய் கையை கடை கழுவிட்டு வாங்க. சூடா சோறு வடிச்சு குழம்பு வச்சிருக்க, கோழிக்கறி குழம்பு, வந்து சாப்பிடுங்க மைனி. என்ன இவ அதிசயமா வாங்கங்கிறா போங்கங்கிறா சாப்பிடுங்கங்கிறா? என்னாச்சு? ஆமா, நீயே ஒரு மாதிரி சோந்தா போல இருக்க. என்னாச்சு? வீட்டுல எதுவும் சண்டையா? சின்னம்மா எதுவும் சொல்லிட்டாங்களா? சொல்லு தங்கம். நீ எப்போ இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டியே, கடுகடுன்னு இருப்ப. அட என்ன, நீங்க காலையில இருந்து வரவங்க எல்லாம் என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு கேக்குறீங்க. நான் நல்லா தான் இருக்க மைனி. ஏன் நல்லா சிரிச்சே பேச மாட்டேனா? எப்பவும் உருனே தான் இருப்பேனா என்ன? எனக்கு நல்லா சிரிச்சு பேச தெரியும். வேணாண்டி தாயி, நீ சிரிக்கவே வேணாம். சரி, நீ எப்ப போவாங்க? எங்க மைனி, எங்க போகணும்? என் வீட்டுக்கா? என்னத்துக்கு வந்தது வராதமா? இனி எப்ப போவான்னு கேக்குறீங்க? பாத்தீங்களா, பரிசுலாம் மனசுல வச்சுக்கிட்டு நாங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல அப்படித்தானே? இது இல்லடி, இந்த மாதிரி செய்தி சொல்ல வரணும்ல, அதுக்குதான். ஆமா, எனக்கு எந்த செய்தியும் சொல்ல வேணாம். நான் இருக்கிற நிலைமையில செய்தி ஒண்ணுதான் சொல்ல போறாங்க. நான் என்ன செய்வேன்னு ஒன்றும் புரியல எனக்கு. என்ன நான் பாட்டுக்கு பேசுறேன், இவ பேசாம போய்கிட்டே இருக்கா? என்னாச்சு இவளுக்கு? இவ நடந்துக்கிறதே ஒன்றும் சரியில்லையே. ஏக்கா பாத்தீங்களா, காலையில இருந்து பயணி செய்யறது எதுவுமே சரியில்லைக்கா, ஒரு மாதிரி பண்றாங்க. ஏ, நீ எப்படி வந்த? என்ன ஆச்சு அவளுக்கு? என்ன சொல்ற? காலையில இருந்து என்ன பண்ண? எதுவும் உங்ககிட்ட இடைஞ்சல் பண்ணல? ஏக்கா, இடைஞ்சல்லாம் எதுவும் செய்யலக்கா. காலையில இருந்து வீட்டு பெருக்குது, வீட்டை தொடக்குது, இந்த பண்டை மாத்திரத்தை எல்லாத்தையும் எடுத்து போட்டு கழுவிடுச்சு. அது இல்லாம உங்களுக்கு கோழி அடிச்சு குழம்பு வச்சிருக்கா. அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வாரி போட்டு துவைச்சு காயவே வச்சிருச்சுக்கா மைனி. என்னடி சொல்ற? தங்கமயில இம்புட்டு வேலையும் செஞ்சா? ஐயோ, வானத்துக்கு பூமிக்குமே அடுக்காதே. தின்னுட்டு வச்ச தட்டை கூட கையை கழுவிட்டு எத்தனை ஊத்த மாட்டா, அப்படியே ஒய்யாரமா கால் மேல கால் போட்டு படுத்து தூங்குவா. அவளா செய்யறா? அக்கா, அது பரவாயில்லக்கா. தனியா ஏதோ பேசுது, தனியா புலம்புது. ஏக்கா, என்னால தெரியலக்கா. ஏக்கா, ஒரு வேலை பித்துக்கிட்டு எதுவும் பிடிச்சிருக்குமா? அடியே, என்னடி பைத்தியம் பிடிச்சிருக்குமான்னு வேற கேக்குறேன். அப்படிலாம் இருக்காது, அவ நல்லா தான் இருக்கா. என்கிட்ட கூட அப்ப நல்லா தான் பேசினேன். நம்ம கிட்ட எல்லாம் பேசல, நல்லா தான் பேசுது. தனியா போயிட்டா பாரு, அப்படியே அது மாட்டுக்கு உளருதுக்கா. நீ வேணா என் கூடவே வாயா, நான் காமிக்கிறேன். நானும் கேட்டேன், என்ன மைனி ஆச்சு உங்களுக்கு? ஆஸ்பத்திரிக்கு போலாமா? ஒரு மாதிரி காலையில இருந்து புலம்புறீங்க, என்ன ஆச்சுன்னு? அதுக்கு நான் என்ன பைத்தியமா? என்னைய பார்த்தா உனக்கு பைத்தியம் மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு என்னை சண்டைக்கு வருதுக்கா.
பல்லவி கல்யாணம் நடக்கிறதுக்கு இதுதான் சரியான முடிவு. யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. நாளைக்கு பல்லவிக்கும் அந்த ஜீவாவுக்கும் கல்யாணம் நடக்கும், கண்டிப்பா நடக்கும். அங்க வேற வீட்டு வேலையெல்லாம் அப்படி இப்படியே கிடக்கு, அதெல்லாம் போய் செய்யணும். ஐயோ, ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை செய்யறதுன்னு தெரியல. வீடு பரவாயில்ல, நல்லவங்களா ஆனா அப்படித்தான் செய்யணும். நானும் காலையிலேருந்து பாக்குறேன். என்ன அப்பா அந்த மீனாட்சி என்னை வெறிக்க பார்த்தா, இப்ப இந்த மைனி வந்து இதுவும் என்னை ஒரு மாதிரி பாக்குது. இவளுங்களுக்கெல்லாம் நம்ம நல்லவளானது பிடிக்கலையோ? ஒருவேளை இவளுக்கு கெடுதல் பண்ணிட்டு இவளோட குறைச்சிக்கிட்டே இருந்தாலும் இவளுக்கு பிடிக்குமோ? எதுக்கு நமக்கு அடுத்த விட்டு வம்பு? எங்கேயாவது ஏதாவது பார்த்துக்கிட்டு போனா பரவாயில்ல, நம்ம உண்டு நம்ம சூழி உண்டுன்னு இருக்கும். இப்போ நமக்கு நம்ம தங்கச்சி கல்யாணம் தான் முக்கியம். அது எப்படியாவது நடத்தி முடிக்கணும். நன்றி தங்கம், என்னடி ஆச்சு உனக்கு? என்ன ஆச்சு? அச்சச்சோ, ஒருவேளை நம்ம பேசுறதை ஒட்டி கட்டிட்டு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருப்பாங்களே. சமாளிப்போம் தங்கமையிலே. தலை போனாலும் இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. என்ன மைனி, என்ன? நான் நல்லா தான் இருக்கேன். இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை? எட்டு தெலுங்க, என் வீட்டில் எல்லா வேலையும் அப்படி அப்படியே கிடக்கு. நான் போகணும். என் மாமியார் பாவம் எவ்வளோதான் கஷ்டப்படும். நான் போய் பிள்ளைங்களெல்லாம் ஒரு எட்டு பார்த்துட்டு வரேன், சரியா? அடைய மீனாட்சி, நீயும் சத்த பிள்ளைகளை பார்த்துக்க. மைனி, அண்ணனை காணுமே, எங்க மைனி அவரு? ஏதோ வெளியா போயிருக்காரு தங்கம், இந்த வந்துருவாரு. சரி, வந்ததுன்னு சொல்லி விடுங்க. அண்ணனை ஒரு முறை பார்த்துக்கிறேன். அவ நல்லா தான் இருக்கா, போ. அப்ப எதுக்கு அண்ணனை ஒரு முறை பாத்துக்கிறேன்னு சொல்லணும்? ஏதோ ஒண்ணு இருக்கு, ஆனா என்னன்னு என்னால ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. இந்த பல்லவி வேற ராத்திரி 10 மணிக்கு என்னமா பண்ணிக்க போறேன்னு சொல்றா. எப்படி அவளை காப்பாத்துறது, என்ன பண்றது, எப்படி தடுக்கிறதுன்னு ஒன்றும் புரியல. யாருக்கும் தெரியாம இதெல்லாம் நான் எப்படி செய்ய போறேனோ? எல்லாத்தையும் அந்த கடவுள் கையில விடும். கடவுள் விட்ட வழிதான். இந்த பிரச்சனைக்கு நான் தான் ஒரு முடிவா இருக்கணும். எங்கம்மா கிளம்பிட்டேன்? என்ன வந்துட்டியண்ணே? எங்க உன்னை பார்க்காமலே போயிடுவேன்னு நினைச்சேன், வந்துட்டேன். உனக்காக கோழி அடிச்சு குழம்பு வச்சிருக்கேன், போய் சாப்பிடு, சரியா? என்னடி இது அதிசயம்? என் தங்கச்சி எனக்காக சமைச்சிருக்காளா? சரி நவருண்ணே, என் வீட்டுல வேலையெல்லாம் அப்படி அப்படியே கிடக்கு, நான் போறேன். அவ வீடா? கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல இன்னைக்குதான் அவ வீடுன்னு நினைச்சு அவ போறா. சரி, போகட்டும், போ. ஐயோ, என்ன செய்யறதுன்னு தெரியல. பொழுதுச்சா என்ன கொஞ்ச நேரம் தான் இருக்கு. என் தங்கச்சி எதுவும் தப்பா முடிவு எடுத்துருவாளோன்னு பயமா இருக்கு. இந்த பிரச்சனையை நான் எப்படி தீர்த்து வைக்க போறேன்னு நினைச்சாலே கதி கலங்குது. என்ன, நீ எவ்வளவு கஷ்டப்படுற, ஆனா கடவுள் நல்லவங்களை தான் சோதிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா உனக்கு மேல மேலும் கஷ்டம் வந்துகிட்டே இருக்கேன்னு. நான் கூட இவ்வளவு நாள் உனையும் மைனியும் புரிஞ்சுக்காம உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னு. இனிய மன்னிச்சிருங்க அத்த கிழவி, இனிய மன்னிச்சிரு அத்த கிழவி. நான் உனைய கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டேன். உனைய எவ்வளவு அடிச்சிருக்கேன். உங்களை மாதிரி ஒரு குடும்பம் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா இப்போ நான் இப்படி ஒரு முடிவு எடுப்பேன்னு கடவுளுக்கு கூட தெரியாது. யாரும் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டேங்க. எல்லாரும் என்னைய மன்னிச்சிருக்க. அண்ணே, என்னைய மன்னிச்சிரு. நான் அப்படி ஒரு முடிவு எடுப்பேன்னு நீ நினைச்சிருக்க மாட்டேன். ஆனா எனக்கு வேற வழி தெரியல. பல்லவி கல்யாணம் எப்படியாவது நடக்கணும். நான் வாழ்ந்து முடிச்சுட்டேன் அவளோட வாழ்க்கை. ஆனா பாதையில முடிஞ்சிருமனு பயமா இருக்குன்னு. என் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதுக்காக நான் என்ன வேணா செய்வேன். இவ்வளவு நாள் உங்களை நான் கஷ்டப்படுத்தினதுக்கு எல்லாரும் என்னைய மன்னிச்சிருக்கேன். உங்களுக்கெல்லாம் நான் பண்ண கொடுமைக்காகவும் கஷ்டத்துக்காகவும் தான் இந்த முடிவை நான் எடுக்கிறேன். நான் உங்க எல்லாரையும் விட்டு போறேன். அண்ணே, என் பிள்ளைகளையும் என் புருஷனையும் கைவிட்டுடாத. என் மாமியார் பாவம். மீனாட்சியோட வாழ்க்கை எப்படியாவது நல்லபடியா அமைச்சு கொடுங்க. அவி, மீனாட்சி கூட சேர்ந்து வாழணும், இதான் அக்காவோட கடைசி ஆசை. அக்கா மேல சத்தியம், நீங்க 2 பேரும் இனி ஒன்னா வாழ்க்கை நடத்தணும். அண்ணா, எனக்கு இன்னொரு கடைசி ஆசை ஒண்ணு இருக்குல்ல. ஜீவாவும் பல்லவியும் கல்யாணம் பண்ணிக்கணும். நான் செத்து போயிட்டா அவங்க கல்யாணத்தை முடிச்சுட்டு தான் என்னைய கண்டு சுடுகாட்டுல வைக்கணும். இதுதான் என் கடைசி ஆசைன்னு. என்னைய மன்னிச்சிருன்னு. இதை நீ தானே நிறைவேற்றணும். இந்த தங்கச்சியோட கடைசி ஆசையை நீ தான் நிறைவேற்றணும்னு. பல்லவி, எனக்கு வேற வழி தெரியலடி. நீ நல்லா இருக்கணும்டி பல்லவி. எல்லாரும் என்னைய மன்னிச்சிருங்க. நான் இந்த உலகத்தை விட்டு போறேன். இனி இந்த தங்கமயிலு கிடையாது. இந்த தங்கமயிலு யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டான். உங்க எல்லாரையும் விட்டு நான் போறேன். பல்லவி கல்யாணம் நடக்க எனக்கு வேற வழி தெரியல. என் தங்கச்சி எதுவும் ஆகக்கூடாது. என் உயிர் போன கவலை கிடையாது. ஏன்னா நான் இருந்தவரை யாருக்கும் எந்த சந்தோஷத்தையும் கொடுக்கல. என் தங்கச்சி அவன் நல்லா வாழணும். கோபால், இனி மன்னிச்சிருங்க கோபால்.